ஹலோ கைஸ், இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ரேங்கோங்கிற ஒரு அனிமேஷன் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சோந்திய காட்டுறாங்க. அதாவது இதுதான் அந்த படத்தோட ஹீரோ. ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் தான் மிகப்பெரிய ஹீரோ. என்ன யாருமே எதுக்க முடியாதுன்னு சொல்லி அங்க இருக்க ஒரு தென்னை மரத்து கூட பேசியிருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா, ஒரு கண்ணாடி பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பெட்டா வளர்க்கப்படுறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா, கார் எடுத்துட்டு அவங்க போம்போது, அந்த இடத்துல ஒரு லாரி ஒண்ணு வரும்போது, அப்படியே வண்டிய திருப்பும்போது, அங்க வந்து ஒரு விலங்கு மேல மோதி, அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி பாக்ஸ் கீழ விழுந்து, கண்ணாடியோட சறுக்கிக்கிட்டு நம்ம ஹீரோ கீழ வந்துடுறாரு. அதுக்கப்புறமா அங்க அடிச்ச சூரிய வெப்பத்தினால இதோட தோல் எல்லாமே உறிஞ்சிருது. சின்ன கொட்டையும் பார்த்தீங்கன்னா எரிஞ்சுது. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அந்த அடிபட்ட விலங்கு அப்படியே அண்ணாக்க கிடக்கு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், "எல்லாமே ஓனால தான். நீ மட்டும் டயர் கிட்ட வராம இருந்தா இப்படி ஆகியிருக்காரு. பாரு எனக்கு ரொம்பவே தாகமா இருக்கு. என்னோட தோல் எல்லாமே உறிஞ்சு போயிருச்சுன்னு" சொல்லி அந்த விலங்க திட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த விலங்கு சொல்லுது, "என்ன திட்டாதப்பா. நான் இப்ப மரணத்தின் கடைசி வாயில்ல இருக்கேன். என்ன விடுப்பா. நான் நிம்மதியா சாகறதுக்குன்னு" சொல்லும்போது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ காத்தோட காத்தா அடிச்சுட்டு போயிட்டு எங்கெங்கேயோ போக ஆரம்பிக்கிறான். கடைசியா ஒரு வண்டியில போறான். அந்த வண்டியில இருந்தவங்க அப்படியே நம்ம ஹீரோவ தள்ளி விட்டுர்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, மணல்ல வந்து விழுகுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அங்கருந்து போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு எறும்பு திண்ணி வருது. வந்து அந்த எறும்பு திண்ணி உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ரேங்கோ பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அதுக்கப்புறமா அந்த எறும்பு திண்ணி சொல்லுது, "உனக்கு தண்ணி தானே தேவைப்படுது. இதோ பாரு இந்த பக்கமா ஒரு நகரம் இருக்கு. அங்க போ. உனக்கு தேவையான தண்ணி இருக்கும். அத குடின்னு" சொல்லிட்டு நம்ம ரேங்கோவ அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ரேங்கோவும் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து போக ஆரம்பிக்கிறான். அப்படி போனவன் பார்த்தீங்கன்னா, ராத்திரி ஆனனால அங்க இருக்க ஒரு டனல் மாரி இருக்க ஒரு குழாய்க்குள்ள தங்குறான். இப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தண்ணி நிறைஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த டனலுக்குள்ளால நம்ம ரேங்கோ அடிபட்டு அப்படியே இந்த பாலைவனத்துக்கு கீழ வந்து விழுகுறான். அப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து பொட்டுலயே கண்ண வச்சு உன்ன சுட்டுருவேன்டான்னு சொல்லும்போது, நம்ம ரேங்கோ சொல்றான், "என்னலாம் சுட்டுறாதீங்க. அவ்வளோ பெரிய ஆள் நான் கிடையாது. நான் ஒரு படத்தின் நாயகன். என்ன நீ மதிக்கணும்னு" சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் ஒரு டம்மி பீஸ்ன்னு சொல்லிட்டு